السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. صلى الله على محمد وآله وصحبه أجمعين. أما بعد. கணேசுக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, சமீபத்தில் ஏற்பட்ட ஹலால் சம்பந்தமான தவறான சில அணுகுமுறைகள், கருத்துகள், இவைகள் நாட்டில் ஒரு வகையான பதட்டமான, அமைதியின்மையான ஒரு நிலைமையை ஏற்படுத்தியதை நாங்கள் எல்லாரும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹலால் சான்றிதழ் வழங்கப்படுவது எதுக்காக என்பதை மிக சுருக்கமாக நான் குத்பாவிலும் சொன்னேன். ஹலாலுக்கு இப்படி ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கப்படுவது இருக்கிறதே, இது இலங்கையில உண்டானது ஒன்று அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய 65க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த அணுகுமுறையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது அமெரிக்காவை எடுக்கலாம், கனடாவை எடுக்கலாம், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளாக எடுக்கலாம், அதை தாய்லாந்து போன்ற தேரவாத புத்திஸ்ட் நாடுகள் கூட இந்த ஹலாலுடைய இதை செய்கிறது. தாய்லாந்துல சுமார் 38-40 வருஷமாக பிரைம் மினிஸ்டருடைய கண்காணிப்புக்கு கீழே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஹலால்ன்றதுக்கு இருக்கிறது. நானும் தாய்லாந்துக்கு விசிட் பண்ண பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, சிலோவான் யூனிவர்சிட்டி என்ற யூனிவர்சிட்டியில அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்டி ஒன்று தனி ஹலாலுக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஹலால் டிபார்ட்மெண்ட் ஒன்று அமைக்கப்பட்டு அதுல PhD வரைக்கும் செய்வதற்குரிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, ஹலால் என்பது அங்குள்ள சில ப்ரொஃபசர், சில யூனிவர்சிட்டியில் உள்ளவர்கள்ட்ட பேசும் பொழுது அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா, இந்த பாருங்க, மார்க்கத்துடைய பகுதியை சொல்றது அது உங்களோட கடமை. ஆனா அல்லாஹ் தந்த இந்த டெக்னாலஜி, இந்த நவீன ஆராய்ச்சிகள் மூலமாக ஒரு பொருள்ல சேர்க்கப்படக்கூடிய இந்த பதார்த்தங்கள், இன்கிரீடியன்ட், இது தவறாக இருக்கும் என்று சொன்னா இது உங்களால உலமாக்களால கூட செய்யலாது. அது எங்களை போல இந்த ஃபுட் டெக்னாலஜிய, இந்த ஃபுட் சயின்ஸ படித்தவர்களால தான் இதை காண முடியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவும் எங்களுக்கு சொல்ல முடியும் என்ற அந்த உண்மைய அந்த உலமாக்கள், அந்த படித்தவர்கள், அவர்கள் மூலமாக நாங்கள் தெரியக்கூடியதாக இருக்கிறோம். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல ஏராளமான நாடுகள் இந்த ஹலால் சான்றிதழ் முறை அது உலமாக்களுடைய கண்காணிப்போடு தான். உதாரணமாக இந்த ஜெலட்டினை மட்டும் எடுத்துக்கொள்வீங்க என்று சொன்னா, இலங்கையில நாங்க எங்களோட பத்வா கமிட்டியில சுமார் 35 உலமாக்கள் இருக்கிறோம். அந்த 35 உலமாக்கள் எல்லாம் அந்த நாட்டுல எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. இந்த ஜெலட்டின் ஹலாலா ஹராமா என்று இந்த பத்வாவை வெளியிடுறதுக்கு எங்களுக்கு சுமார் 3-4 வருஷம் போனது. நீங்க இன்டர்நெட்ல போய் ஜெலட்டின் அடிச்சா எல்லா பத்வாவும் வரும். ஆனா பத்வா என்பது அப்படி கொடுக்கக்கூடியது ஒன்று அல்ல. தன்னுடைய அறிவுக்கு, தன்னுடைய அனுபவத்துக்கு, தன்னுடைய ஆராய்ச்சிக்கு அது ஒரு தெளிவு வந்ததுக்கு பிறகுதான் ஒரு பத்துவம் ஒன்று கொடுக்கப்படும். நான் சவுத் ஆப்பிரிக்கால போய் ஜெலட்டின் எப்படி தயாரிக்கிறது என்ற ஒரு இடத்துல பார்த்தேன். ஒரு கம்பெனில, அது ஜூயிஷ் கம்பெனி வந்து ஜோனஸ்பர்க்ல இருக்கிறது. ஜோனஸ்பர்க்ல இருக்கக்கூடிய அதை எப்படி செய்யறாங்கன்னா, தோல், அந்த தோலை போயிட்டு ஒன்று சேர்க்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இருக்கவே முடியாது. அந்த தோலை போட்டு அந்த தோலை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு மெஷின் வைத்து அது இந்த பாபத்தை மாதிரி துண்டு துண்டாக வெட்டி அது ஒரு பெரிய கிணத்துக்குள்ள இறக்கி அந்த கிணத்துல லைம் மாதிரி சில கெமிக்கல்ஸ் போட்டு அது ஒரு நமூனால் வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அது ஒரு க்ளூடைய வடிவத்துக்கு வந்து
அது ஸ்பெகட்டிஸ் போல நூடுல்ஸ் போல வெளியாகி அதுக்கு பிறகு அது பவுடராக வெளியாகிறதுக்கு ஒரு 4-5 நாள் போகிறது. இந்த ஜெலட்டின் ஹலாலான ஜெலட்டினா ஹராமான ஜெலட்டினா எப்படி தெரிய முடியும் என்று சொன்னா, இது ஹலாலாக இருக்கும்னா இது அறுக்கிறது ஹலாலாக இருக்கணும், தோலும் அப்பதான் ஹலாலாக இருக்கும். ஆட்டுத்தோல் அது அல்லது மாட்டுத்தோல் அல்லது அது ஒட்டகத்தோல், ஏதோ ஹலாலான அறுப்பு மூலமாக வந்த தோலை போட்டு எடுக்கப்படக்கூடிய ஜெலட்டின் தான் ஹலாலாக இருக்கும். அல்லது இந்த இதுக்கு மாற்றமாக பண்டியுடைய ஜெலட்டின் தான் அதிகமாக உலகத்தில் புழங்கப்படுகிறது. எங்களுடைய நாட்டிலையும் அதிகமாக புழங்கப்பட்டது, மற்றதை எடுக்கவே இல்லை. மார்க்கெட் மிக முயற்சி செய்து மிக கஷ்டப்பட்டு அந்த பத்வாவை நாங்க இலங்கையில கொடுத்த பத்வா, பண்டியால தயாரிக்கப்பட்ட ஜெலட்டின் ஜாயிஸ் இல்ல, ஹராம். அப்ப மார்க்கெட்ல பண்டியுடைய அந்த பதார்த்தங்கள் வராம தடுக்கிறதுக்கு இந்த சர்டிபிகேஷன்கள் உதவி செஞ்சிருக்கிறது. மக்களுக்கு ஹலாலான ஒன்றை கொடுக்கிறதுக்கு இது உதவி செஞ்சிருக்கிறது. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, பணம் எந்த காரணத்தை கொண்டும் இது நோக்கம் அல்ல, பணத்துடைய நோக்கமே இருக்குல்ல. பணம் என்பதை மிக தெளிவாக எங்களுடைய சிஎஸ்சி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய சேர்மன் அந்த கேள்வியில அழகாக அவரிடத்துல கேட்கப்பட்டது. எங்களுடைய இந்த காம்ப்ரமைஸுக்கு பிறகு அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன ஹலால் லோகோவை நீங்க கலட்டுறதை கொண்டு உங்களோட பொருள்கள விலை குறையுமா என்று கேட்டாங்க. அவர் சொன்னார், அறவே குறைய மாட்டாது, ஏன்னா இவர்களுக்கு நாங்க கொடுத்த பணம் பீனட்ஸ் சொன்னோம். கனிமான சகோதரர்களை பெரியார்களே, 2012 ஆடிட் ஸ்டேட்மெண்ட் படி ஜெமிசுல்லமாவுடைய வருமானம் அது ஒரு வருஷத்துக்கு இருந்தது 17 மில்லியன், அதுல மிஞ்சது 2 மில்லியன். கனிவான சகோதரர்களை பெரியார்களே, ஒரு மாசத்துக்கு சுமார் 13 லட்சம், இப்ப கொஞ்சம் கூடி இருக்கிறது. 2012 13 லட்சம் ஒரு மாசத்துக்கு, அந்த நேரம் 15 லட்சம் வருமானம் இருந்தது மாசத்துக்கு. இத ஒரு குறிவைத்து நாம் பொதுவல சேனை அழைச்சி பேச்சுவார்த்தைக்கு 2 முறை போனோம். எங்களுக்கு உங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர்ஸும் இல்ல, 1 கிலோமீட்டருக்கும் லெஸ்ஸா தான் இருக்குது. வாங்க இதை நாங்க பேச்சுவார்த்தையில முடிப்போம். அவர்கள் எங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா, ஹலால பத்தி பேசாதீங்க, வேற எதையும் பேசுங்க. நாங்க சொன்ன பிரச்சனையே ஹலால் தான், அதை பத்தி நீங்க தான் பிரச்சனை உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த நாட்டுல 89% நான் முஸ்லிம் தான் ஹலால் எடுத்திருக்கிறார். இந்த ஹலால் எடுத்திருக்கிறதுனா என்ன கருத்து மேலான சோதனை? இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பிச்சாட்டமாக இருக்குது, இது என்ன செஞ்சு போட்டாங்க. நாங்க சில நேரத்துல சில விஷயங்கள ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரம், குடும்பல வாழக்கூடிய மக்களுக்கு அல்ல இது பிரச்சனை. இது கிராமங்கள்ல பௌத்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய சோசியல் மீடியாவை அந்த கனெக்ஷன் உள்ளவர்கள் இந்த பொதுவான சேன ஒரு லிங்க் உண்டாக்கி விட்டாங்க சொன்னா அது மில்லியன் கண்டெக்டுக்கு அந்த சோசியல் மீடியால போயிட்டு சேருது. அதை எடுத்துக்கொண்டு வாலிபர்கள் ஸ்கூல்கள்ல பிள்ளைகள் எல்லாரும் தவறாக எங்களோட முஸ்லிம்களை அழிக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல இதுக்கு ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரணும் என்பதற்காக தான் நாங்க நாட்டுல யாரு அந்த பொசிஷன்ல இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பரிகாரம் கிடைக்கல என்ற கடைசியில தான் டிஃபென்ஸ் செக்ரட்டரியை சந்திச்சு அதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்று அந்த தீர்மானம் முதுமல சேனை எடுத்தோம் என்று சொன்னா இதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் எடுக்கிறார். நாட்டுல நாங்க இந்த 2-3 மாசமாக, இது நவம்பர் 8க்கு நாங்க ஆரம்பிச்ச பயணம். இன்றைக்கு என்னது டேட்? 22 மார்ச் ஆகுது. நவம்பர்ல ஆரம்பிச்சது இது மார்ச் வரைக்கும் தொடர்ந்து 4-5 மாசமாக இதிலேயே தான் ஈடுபட்டிருக்கோம். அந்த சோசியல் மீடியால வரக்கூடிய தாக்கங்கள், நெகாவுண்ட பேச்சுகளுக்குள்ள இதுகள், இந்த ஜெயலானி டாக்டர் ஜெயலானியுடைய இந்த பிரச்சனைகள், இப்படி முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இதுக்கு எந்த ஒரு பரிகாரம், முக்கியமான அரசியல் உள்ளவர்களை சந்திச்ச நேரத்திலையும் இதுக்கு ஒரு பரிகாரம் காண முடியாத ஒரு அச்சமான ஒரு வீதியான ஒரு நிலைமை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காரணத்தினால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்றுதான் நாங்கள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அணுகி அவர்களுடைய பல சந்தர்ப்பங்கள்ல பேசினதுக்கு பிறகு ஒரு மெக்கானிசத்துக்கு வந்தோம்.
அந்த மெக்கானிசத்துல நாங்க சில விட்டு கொடுப்புகள் செஞ்சிருக்கிறோம். அந்த விட்டு கொடுப்பினால ஹலால் இந்த ப்ராசஸிங், ஹலால் சிஸ்டம் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றத நீங்க மனசுல இருக்கணும். ஹலால் ப்ராசஸிங், ஹலால் சிஸ்டம் நாங்க எடுத்திருக்கக்கூடிய சிசிசி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சுசந்தர நாயக்க சேர்மனாக இருக்கிறார். அவருடைய தலைமையின் கீழே நடந்த அந்த கான்பரன்ஸ்ல நாங்க எடுத்துக்கொண்ட உடன்படிக்கைகள், ஒன்னாவது ஹலால் என்றதுல எந்த விதமான ஓதலும் இல்ல. அவர்கள் கொடுத்த தவறான கருத்து பாருங்க, ஒரு தவற அது 5000 10,000 பன்சலைகள்ல உள்ள ஆமதுர்மாட்ட காதல ஊதிட்டாங்க. அவ இந்த கம்பெனிஸ்ல உள்ளவர்கள் மிக தெளிவாக சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல உள்ள அவங்க மூலமாக கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல எந்த விதமான வாசிப்பும் எந்த விதமான இதுல ரெசிடேஷனும் இல்லை என்பதை மிக தெளிவாக அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கனிவானவர்களே, இது ஹலால் சான்றிதழ் வழங்கப்படும் உடனடி தயாரிப்பு பாவனை பொருட்கள் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் உற்பத்தி செய்யும் படிமுறையில் முன்னோ பின்னோ சமய சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எதுவும் உள்ளடங்குவதில்லை. சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் இதுல உள்ளடங்கு. இதுல கலந்து கொண்டவர்கள் சேம்பர் ஆஃப் யங் லங்கா என்டர்பிரினியர்ஸ், இது ஃபைல் என்பது புத்திஸ்டுடைய பிரதானமான ஒரு ட்ரேடுடைய சேம்பர் உண்டு. இதே போல சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் ஸ்ரீலங்கா, இதே போல நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, இதே போல ஜாயிண்ட் அப்பரல் அசோசியேஷன் ஃபாரம், the National Chamber of Commerce Exports of Sri Lanka, இதே போல ஷிலாங் நேஷனல் சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கீழே தான் கடைசியில அதுக்கு முக்கியமான ஒரு 17 months நாங்க இவர்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாரும் இருந்துதான் இந்த 7 தீர்மானங்கள் இருக்கு. அதுல ஹலால் ப்ராசஸிங்ல எந்த மாற்றமும் இருக்க மாட்டாங்க. பிரீமா, மெக்சிஸ், பைரஹா இது எல்லாத்துடைய மற்ற நெல்நாவை தவிர மற்ற எல்லா கம்பெனிஸுடைய ஸ்லாட்டரிங்கும் அதே சிஸ்டத்துல தான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. அதுல எந்த மாற்றமும் பிஸ்கட்ல கொண்டு அவங்க வாயில ஊத்த இல்லை. என்னென்ன பிஸ்கட்கள் இருக்கிறதோ எதுல லோகோ இருக்கும் லோகோ இல்லாம இருக்கும். யாரெல்லாம் எங்களோட சர்டிபிகேஷன் எடுத்தவங்களுக்கு அந்த டைரி ஒரு டைரக்டரி நான் கொடுத்திருக்கிறோம், அது இருக்கும்டா நீங்க அதுல பார்க்கலாம். 4000 ப்ராடக்ட்ஸ் ஞாபகத்திலையும் இருக்கும். யாரும் அப்படி விட்ரோ பண்ணினா நாங்க உங்களுக்கு அறிவிப்போம். அவங்க விட்ரோ பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு மெக்கானிசத்தை அது SMS மூலமாக ஒரு மொபைல் போன்ல வரக்கூடிய ஒரு சிஸ்டம் உண்டு. அதன் மூலமாக ட்விட்டர் மூலமாக வெப்சைட் மூலமாக சின்ன பிரவுசர்ஸ் மூலமாக உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு மெக்கானிசத்தை கொண்டு வருவோம். முந்தைய லேசா இருந்துச்சு, எல்லாருமே லோகோ பாக்குறது. அந்த லோகோ பார்க்கும் பொழுது ஒரு சிலர் என்ன பார்த்துட்டாங்கன்னா, ஒரு நாளைக்கு 4000 பொருள்கள்ல லோகோ அச்சிடப்படுதுன்னா நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 10 மில்லியனுக்கு மேல லோகோ மட்டும் பிரிண்ட் ஆகுது. அது அவர்களுக்கு இது என்ன இஸ்லாக போட்டு இதுல பரப்பிடுவாங்களோ என்ற ஒரு அச்சம் அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கு. அதனால நாங்க என்ன செஞ்சோம், இதுக்கு ஒரு பரிகாரம் காரணமே. அதுக்கு 70-30 முதலாவது விலை போகும். இந்த ப்ராசஸிங்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஹலால் தான் இதுக்கு மாற்றம். உதாரணமாக பிஸ்ஸா ஹட் எடுங்க. போன வருஷம் பிஸ்ஸா ஹட் ஒரு வருஷமா எங்களோட சில விஷயத்துல உடன்படிக்கையில் அவர்கள் சில மாற்றங்கள் செய்தாங்க. எங்களோட புக் எங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும், நாங்க இந்த ஹலாலுடைய விஷயத்துல யாரும் எங்களுடைய உடன்படிக்கை எங்களுடைய கண்ட்ராக்ட்ல ஏதும் மாற்றங்கள் செஞ்சா ஏன்றதுக்கு பல ரீசன்ஸ் நாங்க போட்டிருக்கிறோம். இது எத்திக்கல் இல்ல, அப்படி இந்த கம்பெனி அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல. நாங்க பொதுவாக யாராக இருக்கலாம் இந்த விஷயங்களை செய்தாங்கன்னு சொன்னா அவர்களை நாங்க வித்ட்ரோ பண்ணுவோம் இருக்கு. அந்த அடிப்படையில பிஸ்ஸாவை நாங்க வித்ட்ரோ பண்ணினோம். இப்ப போன கிழமை பிஸ்ஸா எங்கள்கிட்ட ஹலால் எடுத்துக்கிறாங்க. பிஸ்ஸா நாங்க அவர்களுக்கு ஹலால் கொடுக்காத காரணம் அவருடைய சேர்மன் தெரிய இந்தியாவில இருந்து இங்க அவர்களை ஸ்டடி பண்ணி நாங்க அவருக்கு எடுத்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி அது பிறகு அதை அப்ளஜைஸ் பண்ணி
திரும்ப எங்களுக்கு அவர்கள் வந்திருக்கிறார். கனிவான சகோதரர்களை பிரியாக்களே, ஹலால் என்றது இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உள்ளதுதான். சயின்டிபிக்கலி உலகத்துல எங்களுடைய அறுப்பு தான். அமெரிக்கால ஒரு வீடியோ கிளிப் கொண்டு வெளியாக இருக்கிறது யூனிவர்சிட்டியில. அதுல ப்ரூவ் பண்றாங்க, அமெரிக்கன் யூனிவர்சிட்டி எங்களோட அறுப்பு முறைதான் சிறந்த முறை என்றுதான். ரத்தம் எல்லாம் வெளியாகி ஜெர்மன்ல நடந்த ஒரு ரிசர்ச்சும் அது வெளிப்படுத்தி இருக்கிறது. அதனால எங்களோட ஹலால் ப்ராசஸிங் அது அப்படியேதான் இருக்கிறது, அது எந்த மாற்றம் இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் அது தொடரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரம் எங்களுக்கு ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணத்தினால் எங்களுக்கு முஸ்லிம்களுடைய கண்ணியம், முஸ்லிம்களுடைய மானம், முஸ்லிம்களுடைய உடல், முஸ்லிம்களுடைய பொருள், முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகள் இது எங்களுக்கு முக்கியமானது. அதனால இவங்க ஹலால குறி வச்சுக்கூடிய நேரத்தில் நாங்கள் சில எங்களுக்கு ஹலால் தேவை. இந்த காலத்தில் இந்த சர்டிபிகேட்டிங் முறை ஒன்று தேவை, அது ஜெம்மியாதான் செய்யணும் என்றுமே நாங்க சொன்னது இல்லை. நாங்க செஞ்சு கொண்டிருந்தோம், யாரும் செய்யாதனால ஒரு முறையாக செய்தோம், அழகாக செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அமெரிக்கால நாங்க MOU சைன் பண்ணிருக்கிறோம். இந்தோனேஷியா வேர்ல்ட் கவுன்சிலோட நாங்க அவர்கள் எங்களை மெம்பராக சேர்த்திருக்கிறாங்க. மலேசியா செக்கிங் எங்களை சேர்க்க போறாங்க. தாய்லாந்தோடு நாங்க MOU சைன் பண்ணிருக்கிறோம். உலகத்துடைய ஒரு ஸ்டாண்டர்டுக்கு இன்னைக்கு இலங்கையுடைய இந்த ஹலால் வேர்ல்ட் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய செலவுல நான் இதை சேலஞ்ச் பண்றதுக்கு தயாராக இருக்கிறேன். யார் வந்தாலும் எங்களுடைய நாட்டில் கொடுக்கப்பட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உலகத்தில் எந்த நாட்டில் இவ்வளவு சீப்பாக கொடுக்கப்படுகிறது. இதனாலதான் சுசாந்த் ரத்நாயக் அவர்கள் இடத்துல கேட்கப்பட்ட அந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. அன்றைக்கு நடந்த கான்பரன்ஸ்ல அவர் சொன்னார் தெளிவாக, நாங்க இந்த லோகோவை எடுத்த காரணத்தினால இந்த பொருள்ல எந்த மாற்றத்தையும் விலையில எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டோம். விலை அதே இருக்கு. ஏன் இதுக்கு எங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை, பெரிய கஷ்டம் இல்லை. கனிவான சகோதரர்களே தெரியாதே. அதனால இந்த ஹலால் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு ஹுதைபியாவோட உடன்படிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வோம் முன்னா வந்தாங்க. நபி அவர்கள் உம்ராக்கு போகணும் வந்தாங்க, ஆனா திரும்பி போக வேண்டி வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விட்டு கொடுப்புகளை செஞ்சாங்க. எந்த அளவுக்குன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த எழுதப்பட்டத அந்த காபிர்கள் சொன்னாங்க, முஹம்மது அப்துல்லா உடைய மகன் என்று எழுதுங்க, ரசூலுல்லா எழுதுவானா. நபி அவர்கள் அழிங்க அழிக்க சொன்னாங்க, அழிங்க ரசூலுல்லாவை அழிக்க வச்சாங்க. ஏன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கம்ப்ரமைஸுக்கு போனோம். நாங்களும் சில விஷயத்தை விட்டு கொடுத்தோம், ஃப்ரீயை விட்டு கொடுத்தோம். நாங்க விரும்புவோம் இன்றைக்கும் செய்யறதுக்கு ஒரு ஃப்ரீ ஒன்று சார்ஜ் பண்ணி செய்யறதுக்கு சர்வீஸ் வந்து. ஒரு MP சொன்னது போல இது ஹலாலுக்கு சர்டிபிகேட் எடுக்கிறது குரான். அவர் யார் குரானை பத்தி இன்டர்பிரட் பண்றது? அவ மஸ்ஜிதுகள்ல இமாம் வைக்கவே இல்லாது, சொல்லிக்கிறதுக்கே இமாம் சொல்லி கொடுக்கிறோம், சொல்லிக்கிறதுக்காக கொடுக்கிறோம், அவருடைய நேரத்துக்கு கொடுக்கிறோம். குரான அவருக்கு யாருக்குமே ஒரு முஸ்லிம் ஒரு ஆலிமாக இருந்தாலும் அதனுடைய பகுதியை நல்ல விளங்கினதுக்கு பிறகுதான் குரானுக்கு இன்டர்பிரட் பண்ணணும். விளங்கினாலும் சரியாக விளங்காம அதனுடைய கலைகள், அரபிக் லாங்குவேஜ், அதனுடைய சாப்ட்வேர், அதோட சம்பந்தப்பட்ட சயின்ஸ், குரானுடைய அந்த நுணுக்கங்கள் எல்லாம் விளங்காம ஒருவர் குரானுக்கு விளக்கம் கொடுக்க போனா நபி அவங்க சொன்னாங்க அவனுடைய இருப்பிடத்தை அவன் நரகமாக்கி கொள்ளட்டும் சொன்னாங்க. ஒரு முஸ்லிமானவருக்கே இந்த சட்டமாக இருக்கும்னா ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் அவருடைய பொலிட்டிக்ஸ்க்காக எங்களோட குரானை டச் பண்ண கூடாது என்பதை அவருக்கு எங்களுடைய சிலான் டுடே பேப்பர்ல ஒரு இன்டர்வியூ கிளியராக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, அதனால எங்களுடைய இந்த விஷயம் நாங்க விரும்புவோம், இதை ஒரு சார்ஜ் பண்ணி தான் கொடுப்போம், ஒரு சர்வீஸ் அடிப்படையில். ஆனா எங்களோட முஸ்லிம் தனவந்தர்கள் ஒரு சிலர் ஒன்று சேர்ந்து இல்ல இது நாட்டுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால முஸ்லிம்களுக்கு இது ஒரு சேவையாக நாங்க செய்யலாம், இது ஒரு சின்ன 15-20 லட்சம் தானே, இது நாங்களே முன் வருவோம் என்று ஒரு சில தனவந்தர்கள் முன் வந்திருக்கிறாங்க. கனிவான சகோதரர்களே பிரியார்களே, இதுதான் பணத்துடைய விஷயம். இப்ப அடுத்த விஷயம் வந்து லோகோடைய விஷயம். லோகோடைய விஷயத்துல மட்டும்தான் நாங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிறோம். அதுவும் வெரி வெரி மியூட் காம்ப்ரமைஸ். முந்தைய லோகோ மஸ்ட், இப்ப லோகோ
ஆப்ஷனல். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த ஹலால்ல வந்து இந்த பிரச்சனையில மக்கள் சரியாக, நான் அன்றைக்கு 8ஆம் தேதி இரவு 8:05 55 வரைக்கும் நான் பேசிய ரேடியோ நிகழ்ச்சியை கேட்டிருந்தா எல்லாம் தெளிவாக இருக்கு. இதுல முன்னே கம்பல்சரி, அப்ப கம்பல்சரி என்ற போல ஒவ்வொரு ஃபேக்டரியும் அவங்க அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பிஸ்கட்லையும் இது அடிச்சா இது அவங்களுக்கும் லேட், எங்களுக்கும் லேட். என்ன இதுல பெரிய மாற்றம் உண்டு ப்ராடக்ட்ல வரப்போறது அதே போறது. இப்ப இதுக்கு நாங்க இந்த ஆப்ஷன்ல கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்களுக்கு தேவைதானே. லோக்கலுக்கு அவன் ப்ராப்ளம், லோக்கல்ல எக்ஸ்போர்ட்ல ப்ராப்ளம் இல்ல. இதை சிலர் சொல்றாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கு. இந்த கன்செப்ட விளங்காம இது ஒரு ப்ரிப்பரேஷன். ஹலால் சர்டிபிகேஷன் as it is, ஹலால் சர்டிபிகேஷன் தான் அந்த ப்ராசஸ். முதலாவது அப்ளிகேஷன் வரும், அந்த அப்ளிகேஷனை நாங்க எக்ஸெப்ட் பண்ணணும். அவங்களுடைய எல்லாம் அவர்கள் எக்ஸெப்ட் பண்ணதுக்கு பிறகு எங்களோட டீம் ஒன்று போயிட்டாங்க, விசிட் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் அங்க செக் பண்ணதுக்கு பிறகு அவங்களோட இன்கிரீடியன்ஸ் கொண்ட எல்லா டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட வரும். இதெல்லாம் பார்த்து அதுல ஒரு இன்கிரீடியன்ட் எங்களுக்கு டவுட்டாக இருந்தா அதை சில நேரம் தாய்லாந்துக்கு செக் பண்றதுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள லேபுக்கு போகும். அந்த லேபுடைய அந்த அவங்களுடைய வேர்டிக் வந்ததுக்கு பிறகுதான் எங்களோட ஹலால். ஒரு அமெரிக்கால இருந்து எங்களுக்கு ஹலால் ஒரு பொருள் ஹலால் என்று வருதுன்னா நாங்க அமெரிக்கால இது யாரு ஹலால் பண்ணினதுன்னு கேட்போம். அது கலிபோர்னியாலா, அது சிகாகோலையா, அது எங்க அங்க இருக்கக்கூடிய ஹலால் அந்த அத்தாரிட்டி அது சரியான உலமாக்கள் இருந்து அதை நடத்துறாங்களா அவங்களோட நாங்க கம்யூனிகேட் பண்ணுவோம். சகோதரர்களே, இப்படிப்பட்ட டீடைல் ஆன ஒரு இதுதான் இது. இந்த 15 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல நான் சொன்ன டைமை விட கூடுதலாக எடுத்துட்டு நினைக்கிறேன். இது ஒரு சுருக்கமாக உங்களுக்கு விளங்கிக் கொள்றதுக்கு இது முறையாக இருந்திருக்கும். எனக்கு இன்றைக்கு ஒரு ஜும்மா சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது. அதுல உங்களுக்கு இந்த விளக்கத்தையும் தரலாம் என்று சொல்லிதான் நான் முன் வந்தேன். இதுல நாங்க பெருசாக ஒன்று விட்டு கொடுத்தில்ல. நாங்க இந்த நிலைமையை அமைதிப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இது அழகான ஒரு டாக்குமெண்ட். இது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் இந்த வெளியாக இருக்கிறது. அதுல மிக டீட்டெயிலாக வந்திருக்கிறது. இதை மிச்ச எக்ஸ்பிளேஷன் கொடுத்து மறுவானம் பொதுமத சேனை ஒரு குழப்பத்தில் ஆக்காம இருக்கிறதா அவர்களை நாங்கள் அமைதிப்படுத்துறதுக்கு தான் இதை லோ ப்ரொஃபைல்ல வச்சிருக்கிறோம். இன்னும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அவர்கள் இப்ப கொஞ்சம் அமைதி அடைந்து கண்டில அறிவிச்சுட்டாங்க ஹலால பத்தி பேச மாட்டோம் என்று. நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்காலத்துல கனிவான சகோதரர்களே, பெரும்பான்மை நல்ல மக்கள் அவர்களோடு நாங்க சேர்ந்து வாழ வேண்டி இருக்கிறது. நல்ல புரிந்துணர்வு ஜனத்துல்லமா இப்படி ஒன்று வெளியாக இருக்கிறது. இது உலமாக்கல் கிட்டத்தட்ட 4000 உலமாக்கல் முன்னிலையில இந்த 3 மாசத்துக்குள்ள 4000 உலமாக்கல் முன்னிலையில இது வாசிக்கப்பட்டிருக்கிறது. யூனிட்டி டிக்ளரேஷன் நாங்க தரீகா ஜமாத் அமைப்புகள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த நாட்டில் வாழணும் என்ற ஒரு யூனிட்டி டிக்ளரேஷன் ஒன்று செஞ்சிருக்கிறோம். அது 3 வருஷத்துக்கு முதல் செஞ்சுட்டோம். எங்களுக்கு இடையில ஒற்றுமை. 2வது நாங்க செஞ்சிருக்கிறது கோ எக்ஸிஸ்டன்ஸ், சகஜீவனைய எங்களுக்கு சகவாழ்வு. எதுவரைக்கும் ஒரு நான் முஸ்லிம் விஷயத்துல நாங்க பங்கெடுக்கலாம். நான் அன்றைக்கு டிஃபென்ஸ் செக்ரட்டரியில இந்த விஷயத்தை சொன்னேன். We are very clear. We want fund, we want give money to build a statue, but we can give money to a monk. We can spend to build a well. We can help the students who are coming for Dham Pasala. We can give some money for that monk's need for his family. This is permitted in Islam. இது இஸ்லாத்துல தடையில்லை. நாங்க யாரும் திறதனியில நான் கிங்ஸ்ல படிச்சிருக்கிறேன். ஸ்கூல்ல இருந்து திறதனி கார்டன்ஸ்க்கு போக்கல இடையில பன்சல் இருக்குது. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, புடிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எழுப்புவாங்க, தள்ளி கொடுப்பாங்க பன்சலைக்கு. நாங்க கொடுக்க மாட்டோம், எழுப்ப மாட்டோம். இது எங்களுக்குள்ள ரேஷன் இல்லை, இது எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. இவ்வளவு காலம் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறோம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கு உங்களுக்கு எங்களோட மார்க்கு இருக்கு. ஆனா எங்களோட தீன் நல்ல அக்லாக்கோட, நல்ல பண்போட, நல்ல குணத்தோட மற்றவர்களோட நடக்கிறத வலியுறுத்துகிறது. அதுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்கப்பட்டிருக்குது. யார் யாருக்கு வசதி இருக்குமோ இதை அடிச்சு இது முஸ்லிம்கள் மத்தியில பங்கெடுங்க, முஸ்லிம்கள் இதை படிக்கிறத கொண்டுதான். இந்த ரமதான்ல மட்டும் குழந்தை ஹாமதுரு இங்க உட்கார வச்சுக்கிட்டு இந்த நீங்க ரமதான் கஞ்ச கொடுத்து அந்த தொழுகை வாதத்துடைய நேரத்துல செய்யற வேலையை விடுங்க. காமன் டேஸ், பொது நாட்கள்ல நீங்களும் விசிட் பண்ணுங்க.
பலம் சட்ட கொண்டு போயிட்டு வைங்க, பேசுங்க, உங்களோட தீனை பத்தி பேசுங்க, விஷயங்களை சொல்லுங்க, அவர்களை எங்களை பற்றியுள்ள சந்தேகங்களை நிவர்த்திங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, எடுத்தவங்க எல்லாம் மீடியால போயிட்டு ஒவ்வொன்றையும் கமெண்ட்ஸ் பண்ண, எனக்கு தெரிய ஹலாலுக்கு தெரியாம பேசக்கூடிய, அது முதுமலை சேவையாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், யாருமே வந்து எங்களோட உட்கார்ந்து இது என்னான்னு தெரிஞ்சதே கிடையாது. நீங்க எங்களுக்கு வந்து நல்ல உட்கார்ந்து இதை பற்றி படிச்சு 2002 பார்லிமெண்ட், இப்ப சில நேரம் பார்லிமெண்ட் சில கமிட்டியும் மாசமா பேசுவாங்க, அதுதான் அவங்களோட கல்ச்சர். எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. 2002 பார்லிமெண்ட் ஜெமியத்துல்லமாக்கு ஒரு சென்டர்ல போன ஒருவருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறது. அந்த கடிதத்தில் சொல்லுது பார்லிமெண்ட், உங்களுக்கு ஹலால் சர்டிபிகேஷன் எடுக்கணும்னா ஜெமியத்துல்லமா கிட்ட எடுத்துருவாங்க. 2002 ஜெமியத்துல்லமா இது ஆர்கனைஸ் ஆகியே இல்லை. 2000 2 கம்பெனிக்கு தான் ஜெமியத்துல்லமா ஹலால் சர்டிபிகேஷன் கொடுத்து. 2005 பார்லிமெண்ட் மறுவாரம் சொல்லுது, வெரி கிளியர்லி மென்ஷன், ஜெமியத்துல்லமா கிட்ட பேசி நீங்க ஹலால் சர்டிபிகேட் எடுத்துட்டு வராட்டி உங்களுக்கு இந்த சென்டர் கிடைக்க மாட்டேன். பார்லிமெண்ட் கிடைக்கணும்னா பொதுமக்களுக்கு கிடைக்கலாமா? 2000 இன்கார்பரேட்டட் ஆக்ட் 2000 நம்பர் 15 ஜெமியத்துல்லமாவுடைய இன்கார்பரேட்டட் பாடி, அதுல எந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்லுது, டு ப்ரமோட் அண்ட் ப்ரொடெக்ட் கல்ச்சரல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ். முஸ்லிம்களுடைய கலாச்சார ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அவர்களுடைய சமூக ரீதியான விஷயங்களை பாதுகாக்கவும் ப்ரமோட் பண்றதுதான் முஸ்லிம்களுடைய இது ஜெமியத்துல்லமாவுடைய கடமைப்பாடுகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விஷயங்கள் மிக தெளிவாக இருக்குது. நல்ல முறையில் தான், நல்லெண்ணத்தில் தான் ஜெமியத்துல்லமா செஞ்சிருக்கிறது. பிரச்சனைகள் வந்த காரணத்தினால ஜெமியத்துல்லமா 70-30 ஆப்ஷனுக்கு போச்சு. முஸ்லிம்களுக்கு மட்டும் என்று சொல்லிச்சு. ஜெமியத்துல்லமா அதே நேரம் அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொள்ள சொல்லிச்சு. கடைசியில வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரியோடு சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிதான் இந்த சிசிடியின் ஊடாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்குது. இப்பயும் சில முஸ்லிம் மினிஸ்டர் இன்னும் சில விஷயங்களை பேசினாங்க. நாங்க இன்னும் ஒரு ஆப்ஷனை பவுசி மினிஸ்டருடைய தலைமையில கொடுத்திருக்கிறோம். வேறொரு சிறந்த முறையை உங்களுக்கு கொண்டு வர எலிமெண்டா கொண்டுவாங்க. பட் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இருக்கக்கூடிய முறை அது நீடிக்கும் என்று நினைக்கிறோம். அரசாங்கம் வேறொரு மாற்றமான ஒரு முடிவு எடுக்காத வரைக்கும் இதே முறை நீடிக்கும். இதுவரைக்கும் யார் யாருக்கு நாங்கள் எல்லாம வேறொரு வெண்டோல் இன்னும் எங்கள்கிட்ட ரிட்டர்ன் அவங்க அப்ளை பண்ணிருக்கிறாங்க, இன்னும் கொடுக்கப்படவில்லை. அது சித்தார்த்த எங்களால ரிவால்வ் பண்ணினோம். விஜய் பிரதாஸ் அதுல நெல்னா விஜய் நெல்னா சித்தாலேப்ப விஜய் பிரதாஸ் இத 3 தான் வித்ரோ பண்ணிருக்கிறோம். மற்ற எல்லாம் எங்களை அந்த இதுல உள்ளதெல்லாம் ஹலாலாகத்தான் இருக்கு, அது எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நெல்னா அது சிக்கன் சம்பந்தப்பட்டது அவங்க வித்ரோ பண்ணினாங்க, அதுக்கப்புறம் அவங்க வரல. ரெண்டாவது இதுவரைக்கும் அவங்களுக்கு நாங்க அப்ளை பண்ணிருக்கோம், அவங்களுக்கு நாங்க திரும்ப கொடுப்போம். எங்களுக்கு பாருங்க அந்த அந்த காபிராக இருந்து கூட வெண்டோல் அவர் வந்து வித்ரோ பண்ணிட்டோம் நாங்க, அப்படி இருந்தும் எங்களை பத்தி பேசினார். பத்திரிகையில் எழுதினது யாரு வாசிங்க? வெண்டோல் கொஞ்சம் கைதோப்ப பார்ப்போம். வெண்டோல் எழுதுறத பலரும் வாசிச்சிருக்கிறீங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. வெண்டோல் எங்களோட சார்ஜஸ் எங்களோட ஃபீ இதை பத்தி அது டினாய் பண்ணி மற்ற கம்பெனிகளை விட எங்களோட ஃபீ மிச்சம் குறைன்றதுன்னு சொல்லியிருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சர்டிபிகேஷன் தொடரும். லேபலிங் அந்த லோகோ பிரிண்டிங் மட்டும்தான் ஆப்ஷனல், கம்பல்சரியாக இருந்தது. ஃபீ ஃப்ரீயாக நடக்கும். அதுக்குள்ள ரீசனை சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு மேலான கூலிய தருவானாக. அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. பொறுமையாக இருந்து இந்த உம்மத்தை வல்லடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி